கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 24:4 இப்படியாக சொல்கிறது பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசுவானவர் தன் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், ஒருவரும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆம் பிரியமான சகோதரா சகோதரி, இந்த உலகமானது அநேக மாயைகளுக்குள்ளால் அடக்கப்பட்டது. அதுதான் சாலமோன் சொல்கிறார், எல்லாம் மாயை 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 என்று அவர் சொல்லுவார், எல்லாம் மாயை என்று. அதே போல்தான் இந்த மாயையான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்து ஜனங்கள் எங்களை வஞ்சிக்க எத்தனிப்பார்கள். அதிலே நாங்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு இந்த இடத்திலே எங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறார். ஆம் பிரியமான சகோதரா சகோதரி, இந்த உலகத்திலே பாவத்தின் இச்சைகள் இங்கு மலிந்து கிடக்கின்றன. அவற்றிலே நாங்கள் மூழ்கி விடாதபடிக்கு நாங்கள் எங்களை காத்து கொள்ள வேண்டும். அது எங்களை வஞ்சிக்காத படிக்கு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அநேக போதனைகள், அநேக யூடியூப்களை பார்க்கிறோம், கூகுள்களை பார்க்கிறோம், அநேக காரியங்கள் வருகின்றன. அவை எல்லாம் சரியானவை அல்ல. அவற்றிலே நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கள்ள போதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், இப்படியான காரியங்கள் இருந்து நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு இயேசு சொல்கிறார், எங்களை நாங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று. நாங்கள் எப்போதும் எந்த காரியமாக இருந்தாலும் நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது சரியானவற்றை சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதிலே நாங்கள் மிக முக்கியமாக அவதானமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல பாருங்கள், ஜனங்கள் எங்களை வஞ்சிப்பார்கள். சில வேளைகளில் நீங்கள் துன்பத்திலே, ஒரு துன்பமான பாதையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா, கண்ணீரோடு போய்கொண்டிருக்கிறீர்களா, அதை யாரிடம் நாங்கள் பரிமாறுகிறோம் என்பதிலே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலர் அதை எடுத்து அது அவர்களுக்கு ஒரு கொசிப்பாக, அதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளாக அதை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்லி சொல்லி அதை உங்கள் பிரச்சனையை ஊருக்கு தெரிய பண்ணி விடுவார்கள். சோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் யாரோடு உங்கள் பிரச்சனைகளை பரிமாறிக்கொள்கிறீர்கள். கர்த்தரோடு இருக்கும் பிள்ளைகள், ஆவிக்குரிய தாய்மார் தகப்பன்மாரோடு நீங்கள் அதை பரிமாறி உங்கள் ஜெபத்தின் மூலமாக உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்து கொள்ளலாம். சோ ஆம் பிரியமான சௌரா சௌரி, நீங்கள் எந்த பாதைகளுக்குள் சென்றாலும், நீங்கள் என்ன இந்த உலகத்தில் வாழும் போது எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க, நீங்கள் அவதானமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல இயேசு உங்களுக்கு சொல்கிறார். சோ எதை நீங்கள் தீர்மானிப்பதற்கு முன்பாக ஜெபித்து இந்த வேதத்தை பார்த்து அது சரியாக இதை பற்றி சரியா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுங்கள். ஆமேன். God bless you.